ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக வந்திருக்கு. ஸோ தர்ஷிகா மிட் வீக் வந்து எவிக்ஷ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். ஸோ பிளான் படி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன், அடுத்து ஒரு டபுள் எவிக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 12 பேர் அடுத்த வாரத்துக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அடுத்து ஒரு நபர் வந்து வெளியேறினா கூட 11 பேர் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ மேபி ஒரு எலெக்ஷன் இருக்குது, அடுத்த வாரம் 2 எலெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 10 வாங்க. ஸோ 10 ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பக்காவாக இருக்கும். ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு அதில் ஒரு டிக்கெட் டு ஃபினாலே உள்ளே போன பிறகு அடுத்து எல்லா வாரங்களிலும் ஒரு நபராக வெளியேற்றினாலே 3 வாரம் முடிந்துவிடும். ஸோ டாப் 6க்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ கணக்கு கரெக்டாக இருக்கா? ஸோ மிட் வீக் எவிக்ஷன் 1, இன்னும் 2 பேர் தூக்குனோம்னா 12,000. அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் 10, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு 10 பேர் உள்ளே போவாங்க. 10 ஃபேமிலிஸ் உள்ளே வரணும். சரியா? 10லேருந்து 11 வைங்க. ஒரு எவிக்ஷன் பண்ணாலும் 11 ஃபேமிலிஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ வந்த பிறகு 3, 6, 9 3 வந்துடுவாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 வரட்டும். சரியா? முடிஞ்சு போச்சு. அதோட ஒரு ஃபேமிலி முடிஞ்சு ஒரு நாளைக்கு 3 ஃபேமிலி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்குது. அடுத்து 11ல் ஒரு 3 வாரம் எஞ்சியில் நைட்டு ஒரு வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சுட்டு மிச்சம் 2 வாரம் தனித்தனியாக வச்சா கூட டாப் 6 ஒரு பெட்டி பக்காவாக போயிடும். ஸோ அந்த பிளானிங்கில் கரெக்டாக பிக் பாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி யார் எவிக்ஷன் கண்டிப்பாக மிட் வீக்கில் பண்ணுவாங்கிறப்ப தகவல் வந்துருச்சு. நேற்றே அந்த தகவல் வந்து உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட. பட் இன்றைக்கி அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் இல்லை வெள்ளிக்கிழமை மிட் வீக்கில் தூக்குறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ எதுக்கு தூக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் வரல. ஸோ அது வந்த பிறகு நம்ம வந்து கன்ஃபார்ம்ட் ஆன பிறகு நமக்கு பார்ப்போம்ல, அப்போ நம்மன பிறகு தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ கூட எல்லோரும் சொல்லி விடலாம். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே எதிர்பார்க்கலாம் தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு. ஓட்டிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட தர்ஷிகாவுக்கு தான் ஓட்டே இல்லை, 16,000 ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டபுள் எவிக்ஷன் அடுத்து நீங்கள் வச்சா கூட ரயான் அண்ட் சத்யா வெளியே போவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அருணுக்கு வந்து இப்போ ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இன்றைக்கி அவர் டாஸ்க்லாம் வந்து பார்த்த பிறகு ஏதோ பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அருணை வந்து ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ முத்துக்குமரன் உள்ளே இல்லாததுனால அந்த ஓட்டெல்லாம் பவித்ராவுக்கு போகிறது பார்க்க முடியுது. 61,748 ஓட்டு மொத்தம் பவித்ராவுக்கு. அடுத்து சௌந்தர்யாவுக்கு 53,942. ஸோ சௌந்தர்யா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து எப்பயுமே கூட தான் இருப்பாங்க. பட் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து சௌந்தர்யா மொக்க பண்ணுன்றதுக்காக இதை பண்ணுறாங்க. அடுத்து ஜாக்லின் 26,977 ஓட்டு 3ஆம் இடம். அன்ஷிதா 4வது இடம். அருண் வந்து 5வது இடம். ஸோ அருண் வந்து அன்ஷிதா நாளைக்கு தூக்கி 4வது இடத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அருண் சேஃபு. விஜய் விஷாலும் கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பலிகடை ஆக போகிறது தர்ஷிகா மிட் வீக்கில். அப்புறம் ரயான் அண்ட் சத்யா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இறுதியில் வெளியேறிடுவார்கள் அப்படிங்கிறது தான் அப்டேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த டாஸ்க் இன்றைக்கி யார் ஆன பிறகு இதில் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவித்ராவுக்கு இருக்கும், சௌந்தர்யாவுக்கும் இருக்கும். சௌந்தர்யா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் ஆடினாங்க டாஸ்க் பொறுத்த வரைக்கும். ஜாக்லினுக்கும் இருக்கும், நல்லா பாயிண்ட்ஸாக பேசினாங்க. அன்ஷிதா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அருணும் சூப்பராக பண்ணாங்க. ரயானும் நல்லா பண்ணால். பட் அது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குமான்னு தெரியல. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். விஜய் விஷால் இல்லை. மேபி விஜய் விஷாலும் வந்து சொல்ல முடியாது, ரயானா விஜய் விஷாலா அப்படிங்கிறத சேனல் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்குது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க முடியாது. அடித்து தூக்க வேண்டியதாக 2 லட்டாக தூக்கி போட்டு இந்த கேமை முடிக்க வேண்டியதான் பாக்கி. இந்த வாரம் போயிடுச்சுன்னா அடுத்த 5 வாரங்கள் தான் கேம். ஸோ கூடிய விரைவில் மகுடத்தை சூட்ட போவது. இப்போதைக்கு எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் முதலிடத்தில் சும்மா வேறு லெவலில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் டைம் மிச்சவங்களுக்கு. அதுலேயும் இவங்க விளையாடல, முத்துக்குமரன் தான் டாமினேட்டாக தெரிஞ்சார் அப்படின்னா முத்துக்குமரனை ஒட்டைப்பதற்கு எந்த கொம்பனாலையும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏன்னா பவித்ரா ஃபஸ்ட்டில் இருக்கே தெரிஞ்சிருக்கு முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? ஸோ தர்ஷிகா மிட் வீக் எவிக்ஷனுங்கிறது கன்ஃபார்ம்டு நியூஸ். ஸோ போகட்டும், எதுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க? உட்காந்து விஷாலை தடவுறதுக்கு வந்திருக்காங்களா என்ன? அப்படிலாம் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அன்ஷிதாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பீப்புள் லீடர், யூனியன் லீடர் கூட சொல்ல முடியாதது, ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லி மஞ்சரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லீடர்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யூனியன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அன்ஷிதா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக. ஸோ இனிமேல் அங்கேருந்து வர மேட்டர் எல்லாமே, தகவல்கள் எல்லாமே அன்ஷிதா மூலமாகத்தான் ஒர்க்கர்ஸுக்கு வரும்.
ஒர்க்கர்ஸ் இருக்கிற ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அன்ஷிதா மூலமாகத்தான் மேனேஜர்ஸுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் கேம் எப்படி மாறப்போகுது, இன்றைக்கி அன்ஷிதா இன்னும் 2 நாளில் எப்படி அப்புறம் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி பிஹேவ் பண்ணணும் எம்ப்ளாயீஸ் கிட்ட, மேனேஜர்ஸ், அப்புறம் மேனேஜர்ஸ் கிட்ட, ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். மற்றபடி இன்றைக்கி எபிசோடு வந்து அவ்வளோ ஃபைட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் டல்லு தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.